மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்த 73 கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. மதுரையில் 73 கடைகளுக்கு சீல் வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. நீதிமன்ற உத்தரவுப்படி சீல் வைக்கும் பணி தொடங்கியதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சீல் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சீல் வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தெப்பக்குளத்தை சுற்றி 99 கடைகள் வாடகைதாரர்களாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வருகின்றனர். 26 கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் மீதமுள்ள 73 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், மதுரையில் 73 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்கள். மதுரையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய டவுன்ஹால் ரோடு பகுதியில் அமைந்திருக்கிறது கூடல் அழகர் பெருமாள் கோவில். இந்த கோவிலுடைய தெப்பக்குளமானது அதே பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த தெப்பக்குளத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய மேற்கு மற்றும் வடக்கு, கிழக்கு ஆகிய 3 புறங்களிலும் அதிக அளவிற்கு கடைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் மட்டும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு 99 கடைகள் வாடகை அடிப்படையில் செயல்பட்டு வந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கடையை காலி செய்வதற்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அந்த கடைகள் காலி செய்யாத நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றமானது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்க நிலையில் இன்று காலை முதலாகவே இந்த வழக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் ஏராளமான அந்த வியாபாரிகள் அந்த பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அந்த கூடலழகர் பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்ட நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 73 கடைகளுக்கு தற்பொழுது இந்து அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைக்கும் பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 99 கடைகளில் 26 கடை உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் மீதி இருக்கக்கூடிய 73 கடைகளுக்கான அந்த சீல் வைக்கும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முழுமையாக குவிக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதிலும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த ஆக்கிரமிப்பு கடைகளுக்கு தற்பொழுது முதல் நடவடிக்கையாக சீல் வைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதி முழுவதிலுமாக அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதன் காரணமாக காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். சல்மான், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.